Good morning, dear aspirants. நம்ம இன்னைக்கு டைம் அண்ட் ஒர்க்கில் அடுத்த ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும். இந்த டைப் என்ன ப்ராப்ளம்னா ஆல்டர்னேட் டேஸில் ஒர்க் பண்ணாங்கன்னா என்ன ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் ஆல்டர்னேட் டேஸ். ஆல்டர்னேட் டேஸ் மீன்ஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேலை செய்கிறாங்க. A can complete a work in 12 days and B can complete the same work in 15 days. They do work on alternate days. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் A செய்யுங்க, மறுநாள் B செய்வார், அடுத்த நாள் A, அடுத்த நாள் B. அந்த மாதிரி ஆல்டர்னேட் டேஸில் வேலை செய்கிறாங்க. ஆன் ஃபர்ஸ்ட் டே A வேலை செய்கிறாங்க. இது மெயின் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் டே யார் வேலை செய்கிறாங்கன்றதை நம்ம கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா சப்போஸ் ஈவன் நம்பரில் வந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் ஆட் நம்பரில் வரும்போது ஃபர்ஸ்ட் டேல யார் வருவாங்க, செகண்ட் டேல யார் வருவாங்கன்றதெல்லாம் நமக்கு நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்குறப்போ சம் பார்க்கும்போது நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஆன் த ஃபர்ஸ்ட் டே ஏ அண்ட் ஆன் த நெக்ஸ்ட் டே பி. ஃபர்ஸ்ட் நாள் ஏ பண்ணுறாரு, செகண்ட் டே பி, அண்ட் த ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன் அண்டில் த ஒர்க் இஸ் கம்ப்ளீட். ஒர்க் முடியிற வரைக்கும் இதே பேட்டர்னில் பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு நாள் ஃபர்ஸ்ட் நாள் ஏ, ரெண்டாவது நாள் பி, மூணாவது நாள் எகைன் ஏ, நாலாவது நாள் பி, அந்த மாதிரி பண்ணிட்டு போகிறாங்க. இன் ஹவு மெனி டேஸ் வில் த ஒர்க் be completed? எத்தனை நாள் வேலை முடியும் அப்படின்றத இதில் ஆல்டர்னேட் டேஸ் கொடுத்துருக்கனால நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அப்போ ஏ எவ்வளோ நாள் முடிக்கிறார்? 12 டேஸ், பி 15 டேஸ். நமக்கு டேஸ் இருக்குது. டேஸ் கொடுத்துருக்கிறதுனால நம்ம டோட்டல் ஒர்க் எவ்வளோன்றத என்ன பண்ணுறோம், எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிச்சிடறோம் இல்லையா? எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க்ன்றது நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்த்துருக்குறோம். தயவுசெய்து திடீர்னு ஃபஸ்ட் டே இந்த வீடியோ இந்த செஷனை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஃபஸ்ட்டு செஷன்லேருந்து வாங்க. உங்களுக்கு புரியும், பார்க்குறவங்களுக்கு புரியாதவங்களுக்கு, புரிஞ்சவங்களுக்கு ஓகே. இப்போ எல்சிஎம் நம்ம டோட்டல் ஒர்க்காக எடுக்கிறோம். அப்போ டோட்டல் ஒர்க் டிவைடட் பை டேஸ் இஸ் ஈக்குவல் டு 1 days எஃபிஷியன்சி வந்துடும். 1 days எஃபிஷியன்சி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 5 அண்ட் 1 days எஃபிஷியன்சி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ 12க்கு 15க்கு 60 எல்சிஎம் எடுத்துக்கிறோம். நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுருப்பீங்க. எல்சிஎம் எடுக்கணும்னா இப்போ 60ல் 12 5 டைம்ஸ் போகும், 15 4 டைம்ஸ் போகும். அப்போ இவங்களோட 1 days எஃபிஷியன்சி, பிசி 1 days எஃபிஷியன்சி 4, ஏசி 1 days எஃபிஷியன்சி 5. அப்போ ஃபர்ஸ்ட் டேல ஏ வேலை செய்தார், 5 ஒர்க் பண்ணுறாரு, டோட்டல் 5 ஒர்க் பண்ணுறாரு. இப்போ செகண்ட் டேல பி பண்ணுறாரு, 4 ஒர்க் பண்ணுறாரு. அப்போ 2 பேர் சேர்ந்து ஒரு 2 நாளில் செய்கிற வேலை இதில் தான் பார்க்கணும். இது 1 day நாட் 1 days ஒர்க்கு. 2 பேரும் இது 2 days ஒர்க்கு தான் 9 வரும். 5 + 4. இப்போ நார்மலாக 5 + 4 1 days எஃபிஷியன்சி. ஏபி சேர்ந்து 9 ஒர்க்ஸ் பண்ணுறாங்கன்னு பண்ணிட்டோம்னா அவங்க டெய்லி வேலை செஞ்சாங்க அப்படின்னா தான் அதை பண்ண முடியும். இவங்க டெய்லி வேலை செய்யலை, ஆல்டர்னேட் டேஸில் வேலை செய்கிறாங்க. ஒரு நாள் ஏ செய்கிறாரு, ஒரு நாள் பி செய்கிறாரு. அப்போ 2 days ஒர்க் எஃபிஷியன்சி தான் 9. ஓகே, இப்போ 2 days ஒர்க் எஃபிஷியன்சி 9 வந்துச்சு. இப்போ 9 60ல் டிவைட் 60ல் நம்ம கொண்டு போகிறோம். அப்போ 9 2 நாளில் 9 ஒர்க்ஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ நீங்கள் 2 நாளில் 9 ஒர்க்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ பண்ணிக்கலாம். நீங்கள் போகிற பேருன்னு சொல்கிறது 2 நாளில் 9 ஒர்க்ஸ், அப்புறம் 4 நாளில் 18 ஒர்க்ஸ், அப்போ 6 நாளில் 27 ஒர்க்ஸ். இந்த மாதிரி நம்ம கணக்கு பண்ணி போயிட்டே இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி போனீங்கன்னா 8 நாளில் 2 நாளில் 9, 4 நாளில் 18, 36, 9 daysல 54. இப்போ ஓகே, இந்த மாதிரி போயிட்டு இது நம்ம இவ்வளோலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நம்ம இது இருக்கு இல்லைங்களா, எல்சிஎம் இருக்கிறதுனால டோட்டல் 2 days ஒர்க் இஸ் 9 இல்லையா? இவங்க 2 பேர் சேர்ந்து 2 நாளில் வேலை செய்கிறதா நம்ம இதில் எடுக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், இதில் ஒரு நாள் வேலை செய்கிற வேலை எடுக்க முடியாது. 2 பேர்னா 2 பேர் 2 நாள் வேலை செய்கிறது, 3 பேராக 3 பேர் 3 நாளோட வேலை தான் கணக்கு எடுக்கணும். இப்போ 2 நாள் வேலை 9. அப்போ 9 டிவைடட் பை 60 டிவைடட் பை 9 போட்டிங்கன்னா என்ன வரும்? 60 டிவைடட் பை 9 எத்தனை டைம் போகும்? 6 டைம்ஸ் போகும் இல்லையா? 6. இப்போ இந்த டேஸே 6 பண்ணுறீங்க. அப்போ 12 days ஆகுது. 12 daysல எவ்வளோ வேலை முடிக்கிறாங்கன்னா 54 ஒர்க்ஸ் முடிச்சிடுறாங்க. ஓகேவா? கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன். இப்போ 60 டிவைடட் பை 9, அதாவது 2 days ஒர்க் வச்சா நம்ம டிவைட் பண்ணுறோம். 9 வச்சு டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 6 டைம்ஸ் போகுது. 6 × 12, 6 × 2 12 days. 12 daysல 54 ஒர்க்ஸ் முடிக்கிறாங்க. அப்போ 60 - 54னா ரிமைனிங் எத்தனை ஒர்க் இருக்கு? 6 ஒர்க் ரிமைனிங் இருக்கு இல்லையா? 6 ஒர்க் ரிமைனிங் இருக்குது அப்படின்னா இப்போ மீதி அடுத்தது 6 ஒர்க் ரிமைனிங் இருக்குன்னா இப்போ 12th டேல யார் முடிச்சிருப்பாங்க? 12th டேல பி முடிச்சிருப்பாரு இல்லையா?
ஈவன் நம்பரில் வருது. ஏ ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே பி, தேர்ட் டே, ஃபோர்த் டே படி போயிட்டே இருந்தால் 12th டேல பி முடிச்சிருப்பார். அப்போ எகைன் யார் ஸ்டார்ட் பண்ண வேலை செய்யணும்னா ஏ வேலை செய்வார். ஏ எத்தனை, ஏயோட கெப்பாசிட்டி ஒரு நாள் எஃபிஷியன்சி எவ்வளவு? 5 இல்லையா? ஒரு நாள் அவரோட வேலை திறன் 5, ஒர்க் எஃபிஷியன்சி 5. அப்போ 6 ஒர்க்ஸ் ரிமைனிங் இருக்கு. ஏ ஒரு நாள் வேலை செஞ்சால் 5 ஒர்க்ஸ் பண்ணிடுவாரு. அப்போ ரிமைனிங் 1 இருக்கு இல்லையா? ஏ ஒரு நாள் வேலை செய்யணும். 2 பேரும் அதாவது 12 டே வரைக்கும் 54 டேஸ் 54 ஒர்க்ஸும் முடிச்சிடுறாங்க. ரிமைனிங் 6 ஒர்க்ஸ் இருக்கு. ஏ வராரு. ஏ ஒரு நாள் வேலை செஞ்சா 5 வேலை முடிஞ்சது. அப்போ ஒரு வேலை பேலன்ஸ் இருக்கு. அடுத்த நாள் பி வர்றாரு. பிக்கு எவ்வளோ? பியோட எஃபிஷியன்சி எவ்வளவு? 4. ஒரு நாளைக்கு அவரால் 4 வேலை செய்ய முடியும். அப்போ பி வந்து ஒரு நாளில் வந்து 1/4 வேலை செஞ்சால் போதும் இல்லையா? 4 வேலை செய்ய முடியும் அப்படின்னா ஒரு வேலை செஞ்சால் போதும். ஒரு வேலை செய்யறதுங்கிறது கால் பகுதி இல்லைன்னா 25% சொல்லுவோம் இல்லையா? ஒரு நாளோட எஃபிஷியன்சி 4 இருக்கு. அப்போ 1/4 வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இது என்ன? இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணுறோம். 12 + 1 + 1/4 = 13 1/4 டேஸில் முடிச்சிடும். ஓகே, 13 1/4 டேஸில் they will complete the work. இது வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்லயோ இல்லை கேளுங்க. நீங்கள் இன்னும் தெளிவாக நம்ம ஃபர்தர் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்குறப்போ இன்னும் ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, தயவு செஞ்சு நீங்கள் யாராவது இப்போ இது 3வது செஷன், இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்க்குறீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் புரியாது. ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் எல்சிஎம் எதில் எடுக்கிறோம் ஃபர்ஸ்ட் செஷன்லேருந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் யூடியூப்பில் டைம் அண்ட் ஒர்க் பை சோல்ஜர் ஸ்டார் பேங்க்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். இந்த செஷன் 3வது செஷனையும் பாருங்கள். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். ஹாப்பி லேர்னிங்.